ஆவியாரின் பெயராலே. நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவுக்குள் அன்புக்கும் பாசத்துக்கும் உரியவர்களே, பொதுக்காலம் 31வது ஞாயிறு வழிபாட்டிற்கு உங்கள் எல்லோரையும் அன்போடு அழைக்கின்றேன். இந்த உன்னதமான நாளில் நம் ஆண்டவர் இயேசுவின் பேரன்பு நம்மை ஆட்கொள்ளவும், அந்த ஆண்டவருடைய பேரன்பை நாம் பிறரோடு பகிர்ந்து வாழவும் இறைவாக்குகள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. எனவே இந்த மனநிலையை இந்த உன்னத திருப்பலியில் நாம் பெற்றுக்கொள்ளவும் புதுப்பித்துக் கொள்ளவும் வரம் கேட்போம். இந்த தூய பலியின் ஆசிரியரை பெற்றுக்கொள்ள தடையாக இருக்கும் நம் பாவங்களுக்காக மன வருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும்
செய்வோமாக. எல்லாம் வல்லவரும் இரக்க உள்ளவருமான இறைவா, உமது அருட்செயலால் தான் உன் நம்பிக்கையாளர்கள் உமக்கு ஏற்ற வகையில் சிறப்பான ஊழியம் புரிகின்றன. இவ்வாறு நீர் வாக்களித்தவற்றை பெற்றுக்கொள்ள தடையின்றி விரைந்து செல்ல எங்களுக்கு அருள் புரியும். உன்னோடும் தூய ஆவியாரோடும் ஒரே இறைவனாக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உண்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூர்வாயாக. இணை சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவசனங்கள் 2 முதல் 6 முடிய. மோசே மக்களை நோக்கி கூறியது: நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சி நான் உங்களுக்கு கட்டளையிட்ட எல்லா நியமங்களையும் கட்டளைகளையும் உங்கள் வாழ்நாள் எல்லாம் கடைபிடிப்பீர்களாக. இதனால் நீங்கள் நெடுநாள் வாழ்வீர்கள். இஸ்ரேலே, அவற்றுக்கு செவிகொடு, அவற்றை செயல்படுத்த முனைந்திடு. அதனால் உன் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு வாக்களித்தபடி பாலும் தேனும் நிறைந்த வழியும் நாட்டில் நீ நலம் பெற பெற்று மேன்மேலும் பெருகுவாய். இஸ்ரேலே, செவிகொடு. நம் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் உன் முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூர்வாயாக. இன்று நான் உனக்கும் கட்டளையிடும் இவ்வார்த்தைகள் உன் உள்ளத்தில் இருக்கட்டும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். இவரோ என்றென்றும் நிலைத்திருப்பதால் மாறாத குருத்துவ பணியை பெற்றுள்ளார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 23 முதல் 28 வரை. சகோதரர் சகோதரிகளே, லேவியர் குலத்தை சார்ந்த குருக்கள் சாவுக்கு ஆளானவர்களாய் இருந்ததால் தம் பணியில் நிலைத்திருக்க முடியவில்லை. வேறு பலர் தொடர்ந்து குருக்களாயினர். இவரோ என்றென்றும் நிலைத்திருப்பதால் மாறாத குருத்துவ பணியை பெற்றுள்ளார். ஆதலின் தம் வழியாக கடவுளிடம் வருபவரை அவர் முற்றும் மீட்க வல்லவராய் இருக்கிறார். அவர்களுக்காக பரிந்து பேசுவதற்கென
என்றுமே உயிர் வாழ்கிறார். இத்தகைய தலைமை குருவே நமக்கு ஏற்றவராகிறார். இவர் தூயவர், கபடற்றவர், மாசற்றவர், பாவிகளிடமிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு வானங்களுக்கு மேலாக உயர்த்தப்பட்டவர். ஏனைய தலைமை குருக்கள் செய்வது போல முதலில் தம்முடைய பாவங்களுக்காகவும் பின்னர் மக்களுடைய பாவங்களுக்காகவும் இவர் நாள்தோறும் பலி செலுத்த தேவையில்லை. ஏனெனில் தம்மை தாமே பலியாக செலுத்தி இதை ஒரே ஒரு முறைக்குள் செய்து முடித்தார். திருச்சட்டப்படி வலுவற்ற மனிதர்கள் குருக்களாக ஏற்படுத்தப்படுகிறார்கள். ஆனால் அத்திருச்சட்டத்திற்கு பின்னர் ஆணையிட்டு கூறப்பட்ட வாக்கின் மூலம் என்றென்றும் நிறைவுள்ளவரான மகனே குருவாக ஏற்படுத்தப்படுகிறார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 28 முதல் 34. மறைநூல் அறிஞர் ஒருவர் இயேசு சதுசேயர்களுக்கு நன்கு பதில் கூறி கொண்டிருப்பதை கண்டு அவரை அணுகி வந்து, அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார். அதற்கு இயேசு, இஸ்ரவேலே கேள், நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரை ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூறுவாயாக என்பது முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இரண்டாவது கட்டளை. இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை என்றார். அதற்கு மறைநூல் அறிஞர் அவரிடம், நன்று போதகரே, கடவுள் ஒருவரே, அவரை தவிர வேறு கடவுள் இல்லை என்று நீர் கூறியது உண்மையே. அவரிடம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும், தன்னிடம் அன்பு கொள்வது போல் அடுத்திருப்பவரிடம் அன்பு செலுத்துவதும் எரிபலிகளையும் வேறு பலிகளையும் விட மேலானது என்று கூறினார். அவர் அறிவுத்திறனோடு பதிலளித்ததை கண்ட இயேசு அவரிடம், நீ இறையாட்சி நின்று தொலையில் இல்லை என்றார். அதன்பின் எவரும் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்கும் பாசத்துக்கும் உரியவர்களே, புதுக்காலம் 31ஆம் ஞாயிறு வழிபாடானது கடவுளின் பேரன்பை நமக்கு எடுத்து காட்டுகிறது. அந்த கடவுள் நமக்கு தந்திருக்கிற நியமங்களையும் கட்டளைகளையும் சுட்டி காட்டுகிறது. இணைச்சட்டம் 6:2 முதல் 6 வரை நாம் முதல் வாசகமாக வாசிக்க கேட்டோம். அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, யார் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து அவரது நியமங்களையும் கட்டளைகளையும்
கடைபிடிக்கிறார்களோ அவர்கள் நீண்ட ஆயுள் நீடிய வாழ்வு அவர்களுக்கு உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அதனை தொடர்ந்து சொல்லுகிறார், அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்கிற பிள்ளைகள் பாலும் தேனும் பொழிந்த கானான் தேச இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்டது போல, வாக்களித்து கொடுக்கப்பட்டது போல பாலும் தேனும் பொழிகிற தேசம் வாழ்க்கை அவர்களுக்கு அமையும் என்று சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அப்படி என்றால் நம் ஆண்டவர் இயேசுவின் என்ற நற்செய்தியிலே எல்லா கட்டளைகளையும் நியமங்களையும் அப்படியே குறுக்கி இரண்டே கட்டளைகளில் நமக்கு எளிதாக புரிந்து கொள்ளவும் எளிதான வாழ்க்கை முறைமைகளை நாம் வென்றெடுக்கவும் அழைப்பு கொடுக்கிறார். முதலாவது கட்டளை என்னவென்றால், என்ன கட்டளை? முதலாவது கட்டளை கடவுளை அன்பு செய்வது. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே இயேசுவே உம்மை நான் அன்பு செய்கிறேன். உம்மை நான் அன்பு செய்கிறேன். இரண்டாவது கட்டளை கடவுளை அன்பு செய்வது போல நாம் பிறரையும் அன்பு செய்ய வேண்டும் என்ற இந்த உன்னதமான கட்டளை. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. இந்த கட்டளைகளை கடைபிடிக்கிறவர்களுக்கு கடவுள் நீடிய ஆயுளையும் பாலும் தேனும் பொழியக்கூடிய ஆசீர்வாதங்களையும் அவர் நமக்கு நிறைவாக தருகிறார். இதை நாம் நம்புகிறோம். அதுதான் வாழ்க்கையினுடைய தத்துவமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களை, எந்த மனிதரும் கடவுளை அன்பு செய்துவிட்டு இன்னொரு மனிதரை வெறுக்கிற பட்சத்தில் அந்த அன்பு ஒரு போலித்தனமான அன்பாக இருக்கிறது. ஏன் நான் இதை உரத்து சொல்லுகிறேன் என்றால், இன்றைய இரண்டாவது வாசகத்திலே நமக்காக வந்த மீட்பர் எப்படிப்பட்டவர், ஏன் அவர் மனித உரு எடுத்தார், அவருடைய பணி என்ன, அவருடைய உள்ள மனது என்ன என்பது தெளிவாக படம் பிடித்து காட்டப்படுகிறது. அவர் தலைமை குருவாக இருக்கிறார். எபிரேயர் 7வது அதிகாரத்திலே 23, 28 நாம் வாசிக்க கேட்டோம். அவர் நம்மை அவர் வழியாக, கிறிஸ்து வழியாக யாரெல்லாம் கடவுளிடம் வருகிறார்களோ அவர்களுக்கு மீட்பை கொடுக்க வல்லவர். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அவர் மீட்பராக இருக்கிறார். அவர் நமக்காக பரிந்து பேச வேண்டும் என்பதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எவ்வளவு பாருங்களேன், இதுதான் அன்பு. இயேசு கிறிஸ்து ஏன் மனித உரு எடுத்தார், அதுவும் குறிப்பாக சாவை ஏற்ற பிறகு ஏன் உயிர்த்து வாழுகிறார் என்றால், நமக்காக, பாவிகளாகி நமக்காக, பலவீனர்களாகி நமக்காக பரிந்து பேசுவதற்காக அவர் உயிர் வாழ்கிறார் என்று பவுலடியார் உரத்து சொல்லுகிறார். அவருடைய இயல்பை சொல்லுகிற பவுலடியார், அவர் தூயவர், கபடற்றவர், மாசற்றவர், வானத்திற்கு மேலாக உயர்த்தப்பட்டவர் என்று சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அவர் வானத்துக்கு மேலாக உயர்த்தப்பட்ட மாபெரும் கடவுளாக இருந்தாலும் கூட அவர் நம்மோடு ஐக்கியப்படுத்திக் கொள்ளுகிறார் என்பதுதான் அவருடைய அன்பினுடைய வல்லமை, அன்பினுடைய தரம், தகுதி அனைத்தும் அதில் அடங்குகிறது. அன்புக்குரியவர்களே, அப்படி என்றால் இந்த ஆண்டவர் எதிர்பார்க்கிற இந்த மனநிலையை, குறிப்பாக கடவுளை அன்பு செய்கிற மனநிலையை, பிறரை அன்பு செய்யக்கூடிய மனநிலையை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே சிறிது சிறிதாக வென்றெடுத்து அவருடைய ஆசீர்வாதத்திலே நாம் நிலைத்திருக்க அழைக்கப்படுகிறோம். அன்பு என்று சொல்லுகிற பொழுது அன்புக்குரியவர்களே, அது இதயத்தோடு தொடர்புடையது. அதைத்தான் இன்றைக்கு வாசித்தோம். உன் முழு இதயத்தோடும், முழு ஆன்மாவோடும், முழு மனத்தோடும், முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகி ஆண்டவர் அன்பு செய் என்று சொல்லுகிற பொழுது அன்பினுடைய அந்த பிம்பங்கள், அன்பினுடைய இயல்பு இங்கு சுட்டி காட்டப்படுவது. முதலாவதாக அன்புக்கும் இதயத்துக்கும் தொடர்பு இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. இதயம் என்பது உணர்வுகளுடைய சங்கமம், உணர்வுகளின் உறைவிடம். அந்த உணர்வுகள் நல்ல உணர்வுகளாக ஒரு மனிதரோடு, அன்புக்குரியோடு நாம் தொடர்பு வைத்திருக்கிறோம். ஆகவே நம் இதயம் இறைவனோடு கலக்க வேண்டும், நம் உணர்வு இறைவனோடு கலக்க வேண்டும். அதே போல அந்த உணர்வு சக மனிதர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அதுதான் உண்மையான அன்பு. இரண்டாவதாக, அன்புக்கும் ஆன்மாவுக்கும் தொடர்பு இருக்கிறது என்று இன்றைய கட்டளையிலே இயேசு சொல்கிறார். ஆன்மா என்று சொல்லுகிற பொழுது இது சோல் என்று நாம் ஆங்கிலத்தை அழைக்கிறோம். நாம் பல பேருக்கு நாம் சொல்லுவோம், he is my soul mate என்று சொல்லுவான். அப்படி என்றால் தன்னோடு ஐக்கியமாகுவது, அந்த நபரோடு நாம்
ஐக்கியமாவது, உடன் இருப்பது, அதுதான் அந்த ஆன்மாவுடைய வேலை. ஆன்மாவை ஒரு மனிதனிடமிருந்து பிரிக்கவே முடியாது. அந்த மாதிரிக்கு ஒரு பிரிக்க முடியாத ஒரு பரஸ்பர அன்பு இருந்தால்தான் அது உண்மையான அன்பாக இருக்க முடியும். அதே போல அன்பை கடவுளுடன் வைக்க வேண்டும், சகோதர சகோதரிகளும் நாம் காட்ட வேண்டும் என்பதை இயேசு சுட்டி காட்டுகிறார். பிரைஸ் தி லார்ட். மூன்றாவதாக அன்பை இயேசு மனதோடு தொடர்புபடுத்துகிறார். மனது என்று சொல்லுகிற பொழுது அது நினைவுக்கு சொந்தமானது. நாம் அன்புக்குரியவரை நினைத்துக் கொண்டே இருப்போம், அன்புக்குரியவருடைய நினைவுகளை மனதில் வைத்துக் கொண்டே இருப்போம். அதே போல நாம் எப்பொழுதுமே கடவுளுடைய நினைவிலே இருக்க வேண்டும், கடவுளுடைய தொடர்பிலே இருக்க வேண்டும். அவரை நாம் திங்க் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். அவருடைய நினைவு ஒருபோது நாம் விட்டு மாறாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் அன்பினுடைய முக்கியத்துவமாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அடுத்ததாக நம் ஆண்டவர் இயேசு அன்பை ஆற்றலோடு, அதாவது ஸ்ட்ரென்த்தோடு ஒப்பிடுகிறார். ஸ்ட்ரென்த் என்று சொல்கிற பொழுது ஒரு மனிதர் இன்னொரு மனிதனை ஆற்றல் படுத்துவது. எப்படி கடவுள் தன் அன்பு வாயிலாக நம்மை ஆற்றல் படுத்துகிறாரோ, நம் பலவீனத்தில் நம்மை ஆற்றல் படுத்துகிறார், நம் குறைகளில் நம்மை ஆற்றல் படுத்துகிறார், நம்முடைய கவலை கஷ்டங்களில் நம்மை ஆற்றல் படுத்துவது போல ஒரு அன்புக்குரியவர் தன்னுடைய அன்பை வழங்குகிற பொழுது அந்த நபரை ஆற்றல் படுத்த வேண்டும், அந்த நபரை பலப்படுத்த வேண்டும், அந்த நபரை திடப்படுத்த வேண்டும். அந்த நபரை ஊக்கப்படுத்துகிற பொழுது அன்பின் முழுமை அடைகிறது. பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவர்களே, நாம் இதயபூர்வமாக, ஆன்மா பூர்வமாக, மனது பூர்வமாக, ஆற்றல் பூர்வமாக இயேசு கிறிஸ்துவை மட்டும், கடவுளை மட்டும் அன்பு செய்துவிட்டால் அது போலித்தனமான அன்பாக இருக்கிறது. அந்த அன்பை கடவுள் ஒருபோது விளங்க பண்ணவில்லை. நாம் விவிலியங்களிலே நாம் அறிகிறோம், கடவுளுடைய அன்பு மாபெரும் அன்பாக இருக்கிறது. அவுட் ஆஃப் த வே அவர் நமக்கு உதவி செய்கிறார். அவர் நம்முடைய ஒவ்வொரு காரியத்தில் உடல் இருக்கிறார். விடுதலை பயணம் 3:6-7 நாம் வாசிப்போம். அவர் உங்கள் மூதாதையரின் கடவுள், ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் நானே என்றுரைத்தார். மோசே கடவுளை உற்று நோக்க அஞ்சியதால் தம் முகத்தை மூடிக்கொண்டார். அப்போது ஆண்டவர் கூறியது, எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன். பாருங்களேன், எகிப்திலே என் மக்கள் படுகிற துன்பங்களை என் கண்களால் கண்டேன். அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகளை முன்னிட்டு அவர்கள் எழுப்பும் குரலையும் கேட்டேன். என் மக்கள் எழுப்புகிற குரலை கேட்டேன். ஆம், அவர்களின் துயரங்களை நான் அறிவேன். அவர்களின் துயரங்களை நான் அறிவேன். எனவே எகிப்தியரின் பிடியிலிருந்து அவர்களை விடுவிக்கவும், அந்நாட்டிலிருந்து பாலும் தேனும் பொழியும் நல்ல பரந்ததோர் நாட்டிற்கு, அதாவது கானானியர், இத்தியர், எமோரியர், பெரிசியர், இவ்வியர், எபூசியர் வாழும் நாட்டிற்கு அவர்களை நடத்தி செல்லவும் இறங்கி வந்துள்ளேன். பாருங்களே, அடிமைத்தனத்தில் இருக்கிற மக்களை மீட்கவும், அவர்களை பாலும் தேனும் பொழிகிற தேசத்திலே கொண்டு நிலைநிறுத்தவும் நான் இறங்கி வந்தேன் என்று சொல்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, என் கடவுளே நன்றி, என் கடவுளே நன்றி. எவ்வளவு ஒரு மாசற்ற அன்பு பாருங்களை. துன்பங்கள் துயரங்கள் நாம் படுகிற பொழுது வெளிப்படுகிற கூடிய, வந்து நம்மை தாங்கக்கூடிய, தப்பு வைக்கக்கூடிய, அதிலிருந்து நம்மை மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய கடவுளாக இருக்கிறார். எரேமியா 1:5 நாம் வாசித்தோம் என்றால், தாயின் கருவிலே நீ இருக்கிற பொழுது, நீ உருவாகிறதுக்கு முன்னாலே நான் உன்னை அறிந்திருக்கிறேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அன்பு கடவுளுடைய அன்பாக இருக்கிற. எசையா 45:15 எல்லாருக்கும் தெரிந்த பகுதி. தாய் மறந்தாலும் உன்னை நான் மறக்க மாட்டேன், உள்ளங்கையில் உன்னை பொறித்து வைத்திருக்கிறேன். இப்படிப்பட்ட அன்பை கொடுத்த நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அன்பு விளங்கப்படக்கூடிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை நாம் உணர்ந்து அவரை முழு மனதோடும், முழு ஆற்றலோடும், முழு இதயத்தோடும், முழு மனதோடும் நாம் அன்பு செய்ய வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே உம்மை அன்பு செய்கிறேன், இயேசுவே உம்மை அன்பு செய்கிறேன், இயேசுவே உம்மை அன்பு செய்கிறேன், இயேசுவே உம்மை அன்பு செய்கிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த அன்பை நாம் விளங்க பண்ண வேண்டும். இயேசுவின் அன்பு உண்மையாக வேண்டும் என்றால், இயேசுவை நான் அன்பு செய்கிறேன், அவரை நம்புகிறேன் என்று சொல்லுகின்றால், அந்த அன்பு அடுத்த நபர் மீது, அயலான் மீது, சகோதர சகோதரிகள் மீது கடந்து செல்ல வேண்டும். அப்படி சகோதர சகோதரிகளை வெறுக்கிறவர்கள், காயப்படுத்துவர்கள், துன்பப்படுத்துவர்கள், கண்டுகொள்ளாமல் இருக்கிறவர்கள், ஒதுக்குகிறவர்கள் எல்லோருமே கடவுளின் அன்பை உணராதவர்கள். அவர்கள் கடவுளினுடைய கைமாறுக்கு காத்திருக்க வேண்டும். கடவுள் தக்க காலத்திலே நியாய தீர்ப்பிலே இப்படிப்பட்ட அன்பை விளங்க பண்ணாதவர்களை, இப்படிப்பட்ட அன்புக்கு துரோகம் செய்கிறவர்களை, இப்படிப்பட்ட அன்பை பொய்மையாக்குகிறவர்களை, இப்படிப்பட்ட அன்பை விலை பேசுகிறவர்களை,
இந்த நம்முடைய உன்னதமான கடவுள் ஒரு நாள் நடுத்தருவையிலே அவர்களை கை வைப்பார், அவர்களை தன்னுடைய மாட்சியான தீர்ப்பினால் நடத்துவார். எனவே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உடன் சகோதர சகோதரிகளை அன்பு செய்யக்கூடிய அன்பு கடவுள் அன்பை விளங்க பண்ணும். பிரைஸ் தி லார்ட். 1 யோவான் 4:11-12 வரை வாசிப்போம். அன்பார்ந்தவர்களே, கடவுள் இவ்வாறு நம்மீது அன்பு கொண்டார் என்றால் நாமும் ஒருவர் மற்றவர் மீது அன்பு கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஆமென். கடவுளை எவரும் என்றுமே கண்டதில்லை. நாம் கடவுளை கண்டதில்லை, நம்புகிறோம், விசுவசிக்கிறோம், அவருடைய அன்பை அனுபவிக்கிறோம். நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார், அவரது அன்பு நம்மிடம் நிறைவு பெறும். பாருங்களே, நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்வதன் வாயிலாக தான் கண்ணுக்கு புலப்படாத காண முடியாத கடவுளை காண முடியும். அந்த கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார். He will be abide with us. நம்மோடு இணைந்து அவர் இருப்பார். அவர் இணைந்து நமக்கு தன்னுடைய அன்பை முழுமையாக்குவார். Praise the Lord. அதே 1 யோவான் 4:20 சொல்லப்பட்டிருக்கிறது, கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதரர் சகோதரிகளை வெறுப்போர் பொய்யர். யார் உடன் சகோதர சகோதரி வெறுக்கிறது, பகைமை பாராட்டுறது, துச்சமா நினைக்கிறது, ஒதுக்குறது, இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்கள் அன்புக்கு எதிரானவர்கள், பொய்யர்கள். அவர்கள் தம் கண்முன்னே உள்ள சகோதர சகோதரிகளிடம் அன்பு செலுத்தாதோர் கண்ணுக்கு புலப்படாத கடவுளிடம் அன்பு செலுத்த முடியாது. கண்ணுக்கு புலப்படாத கடவுளை அன்பு செய்ய முடியாது. நாம் எப்பொழுது கடவுளை அன்பு செய்கிறோம் என்றால் உடன் சகோதர சகோதரிகளுக்கு அந்த அன்பை நாம் கொடுக்க வேண்டும். அது பகைவராக இருக்கலாம், துரோகம் செய்தவராக இருக்கலாம், நமக்கு ஒன்றுமே உதவாதவராக இருக்கலாம், நம்மை கேலி பண்ணினவராக இருக்கலாம், நம் கெடுதலுக்கு காரணமாக இருக்கலாம். எப்படிப்பட்டவராக இருந்தாலும் கூட மன்னித்து ஏற்றுக்கொண்டு கடவுளின் அன்பை நாம் விளங்க செய்கிற பொழுது அந்த அன்பு நம்மை வாழ வைக்கிறது, நீடிய ஆயுளை கொடுக்கிறது. அந்த அன்பின் வாயிலாக பாலும் தேனும் பொழியக்கூடிய ஆசீர்வாதங்கள் நமக்குள்ளே உண்டாகும். என் அன்புக்குரிய அந்த மனநிலையை நாம் வென்றெடுக்க வேண்டும். இந்த அன்பினுடைய பரிணாமங்களிலே முக்கியமானதாக நான் பார்க்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் அன்பு எல்லாருக்குமான அன்புதாக இருந்தாலும் கூட அவர் தனிப்பட்ட அன்பு காட்டிய பிள்ளைகள், ஏழைகள், எளியவர்கள். மத்தேயு 25:40 நாம் வாசிக்கிறோம். தொடர்ந்து அந்த பகுதியை வாசித்தோம் என்றால், சின்னஞ்சிறியவர்களுக்கு செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லி அந்த அன்பை நாம் வென்றெடுக்க அழைக்கப்படுகிறோம். எனவே அன்பை இயேசு கிறிஸ்து தன் நிலை கடந்து, தன் சமூகத்திலே கட்டுக்களை கடந்து, கோப்புகளை கடந்து இந்த ஆண்டவர் ஏழை எளியவர்களோடு தன்னை ஐக்கியப்படுத்துகிறார், அவர்களுக்கு திடம் கொடுக்கிறார், அந்த அன்பை ருசித்து பார்க்க அவர்களுக்கு வழி அமைக்கிறார், அவருடைய வாழ்வில் அக்கறை காட்டுகிறார். எனவே நாமும் கிறிஸ்துவின் அன்பை நம்மை சுற்றி இருக்கிறவர்கள், உறவினர்கள், நண்பர்களுக்கு மட்டுமல்ல, கிறிஸ்தவர்களாகி நமக்கு மட்டுமல்ல, அன்பியத்தாரர்களுக்கு மட்டுமல்ல, நம்முடைய வீட்டுக்காரர்களுக்கு மட்டுமல்ல, அதையும் கடந்து யாரும் இல்லாத ஏழைகள், யாரும் இல்லாத வயோதிகர்கள், யாரும் இல்லாத முதியவர்கள், கைம்பெண்கள், ஏழைகள், இப்படி எல்லாருக்கும் இந்த அன்பை கொடுக்கிற பொழுது நம் ஆண்டவர் இயேசு உயிர் வாழுகிறார் என்பது எல்லாராலும் அவிசுவாசிகளாலும் நம்பப்படும். அதற்கு நீங்களும் நானும் காரணமாக இருக்க வேண்டும். எனவே கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது இயேசு கிறிஸ்துவின் அன்பை பெற்றுக்கொண்ட வாழ்க்கை, சுவைத்த வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நாம் நிறைவாக வாழ வேண்டும், பிறருக்கு கொடுக்க வேண்டும், ஏழைகளுக்கு வழங்க வேண்டும். அந்த அருள் ஆசீர்வாதங்களை பெற்று கடவுள் தரக்கூடிய நிலையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் தயாராகுவோம். அதற்கான அருளை இந்த திருப்பலியில் கேட்போம். ஆமென். Amen.
பாடல் 16-11. ஆண்டவரே, உம் திருமண் மகிழ்ச்சியால் என்னை நிரப்பும் என்று தாவீது அரசர் கேட்பது போல நாமும் அதே மகிழ்ச்சி அன்பை பெற்று வாழ நம்முடைய மன்றாட்டுக்களை ஒப்புக் கொடுப்போம். இருக்கின்றவராக இருக்கின்றவரே எம் இறைவா, எம் தாய் திரு அவை வழிநடத்தும் திருத்தந்தை, கருதினாள்கள், ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவரத்தார் அனைவரும் உமது தியாக அன்பினை மக்களுக்கு பறைசாற்றி இறையாட்சியை நிறுவிட வரமருளுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆதியும் அந்தமுமானவரே எம் இறைவா, உலகை ஆளும் தலைவர்கள் கட்சி மனப்பான்மை, பகையுணர்வு, சுயநல போக்கு போன்ற தீய சிந்தனைகளை விலக்கி அன்பின் பாதையில் மக்களை வழிநடத்திடுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உலக மக்கள் அனைவரும் நீரே உண்மையுள்ள தெய்வம் என்ற விசுவாசத்தில் நிலைத்திருந்து நிபந்தனையற்ற உமது அன்பை குடும்பத்திலும் உறவுகளிலும் சமூகத்திலும் வெளிப்படுத்தி உமது உயிருள்ள சாட்சிகளாக வாழ்ந்திட வரமருளுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுக்களை ஒப்புக் கொடுப்போம். இன்று வாழும் எல்லாமல்ல இறைவா, உமது பேரன்பால் நாங்கள் வாழுகிறோம். அதற்காக நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து உம்முடைய பேரன்பை பொழிந்து எங்களை வழிநடத்த வேண்டுமாய், நாங்கள் நிலைவாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் எல்லா விண்ணப்பங்களை ஒப்புக் கொடுத்தவாறு மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். அன்புமிக்கோர், என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை இப்பலி உமக்கு ஏற்ற தூய காணிக்கையாய் அமையச் செய்தருளும். அது எங்களுக்கு உமது இரக்கத்தின் கொடையாகவும் விளங்கச் செய்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும்.
தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னி மரியாதமிருந்து பிறக்க திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோடவரது உயிர்த்தெழுந்த நிலைவாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உமது ஆட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது. மெய்யாகவே துயவர், தூய்மை அனைத்திற்கு ஊற்று. ஆகவே ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிலர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு விருந்து அருந்தியவன் கிண்ணத்தை விடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிலர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பு நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டிருக்கும். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்திலும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளிகளை ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசிப்பு, உடைய திருத்துவர்கள் புனித மறைசாட்சிகளோடு நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள்ள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் நல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியவே.
கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடருள் உண்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் இனிப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். கிறிஸ்து அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதி அளிக்கிறேன் என்று உடைய திருத்துதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமை அளித்தல்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசுவுடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதா. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் தரும் அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். இயேசு கிறிஸ்துவை நாங்கள் உட்கொள்ளப்போகிறோம். திருவுடலும் ரத்தம் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தன்னைக்குள்ளாக்காமல் உமது பேரன்பால் பரிவரக்கத்தினால் என் உடலுள்ள ஆன்மாவை காத்து மறுமருந்தாக அருள் புரியும். என் ஆண்டவரே, என் தேவனை, நான் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதையும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறி இவரே. இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் எல்லோரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் ரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்திற்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன்.
ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். மன்றாடுவோமாகும். ஆண்டவரை ஆற்றல் மிகு உமது செயல் எம்மில் பெருகச் செய்ய வேண்டுகிறோம். இவ்வாறு விண்ணக அருளடையாளங்களால் ஊற்றம் பெற்ற நாங்கள் உமது கொடையால் அவை அளிக்கும் வாக்குறுதிகளை பெற்று மகிழ்வோமாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் இயேசு உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியான் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் இயேசு அன்பில் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி